என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிக்கன் பிரியாணி தான். பட்டு மசாலா மட்டன் பிரியாணி மசாலா இருக்கும். பட்டு சிக்கன் பிரியாணி தான் பண்ண போகிறோம். நம்ம சிக்கன் பிரியாணி பண்ணுற மாஸ்டர் இவர் தான். பார்த்துட்டு அபுதாபியில் வந்து சிக்கன் இப்படி தான் கிடைக்கும். நம்ம ஊரில் இருக்க அந்த கறிகட்டில் வெட்டி சண்டை போட்டுலாம் வாங்க முடியாது. இப்படி தான் இருக்கும் பாக்கெட்டில். ஒரே தான் 1 கிலோ. 1 கிலோ இருக்குது. அதில் பாருங்க 800 கிராம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 1 கிலோ கடை மெயின் ப்ராசஸ்க்கான இது பாத்திரம் ரெடி ஆகிட்டு இருக்கு. இதில் எவ்வளோ நம்ம எத்தனை கிலோ பண்ண போகிறோம்? இதில் ஒரு 1 கிலோ பண்ணோம்னா 1 கிலோ பிரியாணி பண்ண போகிறோம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் மாஸ்டர். தக்காளி 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 வெட்டிட்டு தக்காளி பெரிய பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கான தேவையான ப்ராசஸுக்கு தேவையான தக்காளி, வெங்காயம், மிளகா, நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ என்ன இருக்கு? பாத்திரம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இது முந்திரி பருப்பு, முந்திரி பழம், எண்ணெய். தலைவர் அங்கே பயங்கரம் பிஸியாக இருக்கார் மாஸ்டர். நம்ம தான் இன்னும் மாஸ்டராக மாறணும் நினைக்கிறேன். வாய்ப்பில்லை ராஜா. சிக்கன் மட்டும் இருக்கும். பவுட்ரு வந்து மட்டன். இவர் அப்பப்போ மட்டும் தான் மறந்துடுவாரு. ஆமா, நீங்கெல்லாம் யாரு? இது நமக்கு தெரியும். நம்ம கோகோனட் கண்டுபிடிச்சிடும். கோகோனட் ஆயில் நிறைய ஊற்றிட்டோமோ? ஊற்றுங்கண்ணா, கரெக்டாக இருக்கும். ப்ரோ நிறைய ஊற்றிட்டோம். போதும் நினைக்கிறேன். கரெக்டாக இருக்கும்ப்பா. மட்டை பெருசு தானே. எல்லாம் வெட்டி வச்சாச்சு. வெங்காயம், மிளகா. இப்போ நமக்கு என்ன வச்சாச்சா? என்ன கொடுமை சார் இது? இது என்ன ப்ரோ? இது பேர் அது என்ன பேருனே தெரியல. ஏதோ ஒன்று, ஆனால் வாசம் வரும், அவ்வளோதான். பிரியாணிக்கு வாசம் வரும். பட்டையா? பட்டை பாதி போடுங்க. இது எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கோங்க. காய் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்னன்னா பேட்டரி டவுனு 20% வருது. அது இவர் மொபைலில் வருது. என்னடா புள்ள என்னமோ வருது. உங்களுக்கு சென்டரில் அப்படி தான் வந்துச்சு. சென்டரில் காட்டுச்சு. என்னடா இங்கே 20% டிஜிட்டலில் பண்ணுறோமா சமையல்? சிக்கன் மேலே இருக்குண்ணா. சிக்கன் மேலே இருக்குண்ணா. பேச்சுலர் ரூம் அப்படி தான் இருக்கும். பரவாயில்ல. தமிழ்நாட்டில் இருக்குது பேச்சுலர் ரூமுக்கு, இங்கே இருக்குது பரவாயில்ல. தமிழ்நாட்டிலலாம் படுக்க கூட இடம் இருக்குது. அந்த மாதிரி தான் பேச்சுலர் ரூம் இருக்கும். பாத்து ப்ரோ எப்படி சொல்லியிருந்தேன். யாரு மெயின் மாஸ்டரே வருவாங்க. ஹோட்டலில் ஒரு 2-3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். ரூமி நம்மகிட்ட ட்ரோன் இல்லை. சரி, ட்ரோன் மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணி. இதுதான் நம்ம ஏரியா கிச்சனை பார்த்துடுங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு. கிச்சனு இது பக்கத்தில் நம்ம துணி துவைக்கிறது கிடையாது. நமக்கு துணி துவைக்கிறது 2 வேலை ஆட்கள் வச்சுருக்கோம். அவங்க அந்த 2 பேரும். வாய்ப்பில்லை ராஜா. வேற எல்லாம் பார்த்துட்டுங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு. இவர் தான் மெயின் ஹீரோ. யாருன்னு எல்லாம் கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே. அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. இங்க ஒரு சின்ன மார்க்கெட்டே இருக்கு. பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு. இதான் வெங்காய மார்க்கெட்டு. இது நம்ம உருளைக்கிழங்கு மார்க்கெட்டு. இது பூண்டு மார்க்கெட்டு. நாடின் நன்மகனே பொன்மகனே முத்தாய். மொத்த மார்க்கெட்டே இங்கே தான் இருக்கு. ஓரளவு இப்போ ப்ராசஸ் வந்துட்டு ஏன்னா ஒரு 2-3 மினிட்ஸில் வதங்கிடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நாங்கள் 2 பேர் தான் சமைச்சிட்டு இருக்கோம். வேற எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே அபுதாபிக்கு வந்து நம்ம பார்த்துட்டு போங்க. அப்புறம் அட்ரஸ் நமக்கே தெரியாது. குட் பை கயா. அபுதாபி இது என்ன கயாத்தி. அவ்வளோதான். வெங்காயம் இப்போ ஃபுல்லாக ப்ரௌன் கலரில் வந்துட்டா. இப்போ நம்ம கொஞ்சமாக ஃப்ளேமை குறைச்சி வச்சுட்டு தண்ணி ஊற்றிட வேண்டாம். இப்போ புகை கிளம்பும்.
இது எதுக்கு தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா நம்ம சட்டி சட்டி அது வெங்காயம் இப்போ அதே ஃப்ளேமில் லாஸ்ட் வரைக்கும் இருக்கும், அதனால தான் நம்ம தண்ணி ஊற்றுறோம். சரியா, எல்லோரும் ப்ராசஸ் பார்த்துட்டு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ அடுத்ததை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அவ்வளோதான், ஒரு 1 மினிட் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிக்கன் வெங்காயத்துக்கு அப்புறம் நம்ம சிக்கன் தான் டைரெக்டாக சிக்கனை போட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணி நீங்கள் சிக்கனை சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். அந்த எண்ணெயிலேயே கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகிட்டு அதுக்கடுத்தெல்லாம் தக்காளி மசாலாலாம் போட்டுட்டு போடுங்க. சிக்கன் 65 சாப்பிட்ட மாதிரி இருக்கும், பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஒரு வாட்டி அப்படி தான் இந்த பிரியாணியோட ஸ்பெஷல் இதுதான். இப்போ வெங்காயத்துக்கு அப்புறம் சிக்கன் போட்டு அப்படி தான் நம்ம நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நல்லா கிண்டி விட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வந்து ரெடியாக இருக்கும். மூடி வச்சுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் ஒரு நல்ல வீடியோ சாங் கேட்டு பொறுமையாக வாங்க. அதுக்கப்புறம் என்ன ப்ரோ சாப்பிட்டுருக்கீங்க? நம்பி விடாதே நம்பி விடாதே. பாகிஸ்தான் ஆப்பிளா? சூப்பர். இவ்வளோ நேரத்தில் இப்போ அங்கே போயிட்டு வந்துட்டல. நம்பியதான் ஒன்று மனம் வெம்பி விடாதே வெம்பி. இது எதுக்காண்டி வச்சிருக்கு அப்படின்னா நம்ம எலி தொல்லை தாங்க முடியல, அதனால் எலி பிடிக்கிட்டு நம்ம தலைவர்கள் 2-3 பேர் பிளான் பண்ணி என்ன பண்ணுன்னு தெரியாமல் ஏதோ பண்ணி வச்சிருக்கேன். ஏதோ ஒன்று கிடைச்ச மாதிரி இருக்கு. என்னன்னு தெரில, இது கம்முன்னு நினைக்கிறேன் போட்டு வச்சிருக்காங்க. இது நம்ம கையில் தந்துட்டு போயிருக்காரு. யாருக்கு வந்து தெரியுங்களோ, பாகிஸ்தான் நண்பர் ஒருத்தர் தந்துட்டு போயிருக்காரு. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு. அப்புறம் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ். சரியா, இது இந்த வாசனை அங்கே பார்க்குற ஆட்களுக்கு அந்த வாசனை கொண்டு போகிற மாதிரி ஏதாவது சிஸ்டம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கு. இன்னும் ஒரு மாசத்துல கண்டுபிடிச்சு அனுப்பிச்சு விட்டுருலாம். 1 மாசத்துல அது எப்படியா அதான் அந்த இது கண்டுபிடிக்கும் ப்ரோ. இங்கேருந்து நம்ம இப்போ பண்ணுறோம் அப்படின்னா அந்த வாசம் அங்கே பார்க்குற ஆடியன்ஸுக்கு தெரியும். எப்படி அந்த ஃபீல் தான் வேணும். அதுக்கப்புறம் இங்கேருந்து இப்போ அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் இங்கேருந்து சாப்பிட்ற மாதிரி அப்டேட் தானே ப்ரோ. என்னென்னமோ அப்கிரேட் பண்றேன். கடவுள் நினைச்சா கூட ஒண்ணும் பண்ண முடியாது. பாவி உங்களெல்லாம் நினைச்சதுக்கு நான் அவங்கள படைக்கிறதே வேஸ்ட் தான் அப்படின்ட்டு போயிடுவாரு. எங்கடா இருந்தீங்க இவ்வளோ நாளா? யாருடா நீங்களா? நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற பூரா நீங்க நம்பிட்டீங்க. ஐயோ, தக்காளி 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 தக்காளியை நல்லா உப்பு பண்ணுவோம் ப்ரோ. உப்பு ஆல்ரெடி போட்டோம். எல்லாத்துக்கும் உப்பு போட்டுட்டு இருந்தா அவ்வளோதான். நம்ம உப்பு பிரியாணி தான் சாப்பிடணும். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லாம் சாப்பாடு சமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வைக்கோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ என்னன்னா சாப்பாடு சமைக்கணும், எப்போ சமைக்கலாம் ஜாலியாக, அது ஒரு ஜாலியான வைப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலில். இப்போ எப்படின்னா நமக்கு பிடிச்சது நம்மளே சமைச்சு சாப்பிட்றது வேறு மாதிரி. டேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் கலரு கொஞ்சம் இப்போ எப்படின்னா இது இப்போ தலைவலி கொஞ்சம் விட்டுருக்கு பின்னாடி சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு வேற மாதிரி இருக்கு. உங்களுக்கு ஸ்மெல் இருக்குன்னா லைட்டாக சொல்லுவாங்க. அந்த அப்டேட் இப்போ பண்ணுறதுக்காண்டி இப்போ ப்ராசஸ் இவர் தான் அந்த சயின்டிஸ்ட்டு. ஸ்மெல் இப்போ நம்ம அங்கே ஆடியன்ஸ்க்கு ஸ்மெல் வரைக்கும் பார்த்துட்டு இருக்காரு. அடுத்த ஸ்டெப்பாக இங்கேருந்து சாப்பிட்ற மாதிரி ப்ராசஸ் இவர் ரெடி பண்ணுவார். வந்தாச்சுங்களேன், அது எப்படி சொல்ல, அவர் நார்மலாக இருக்கும் மூச்சில் நார்மலாக தான் பெரும் இருப்பார், அதுக்குன்னு எதுவும் பண்ண மாட்டார். நார்மலாக இருக்கும் மூச்சில் அவருக்கு எல்லாரும் கொஞ்சம் அவர் யார்ட்டையும் பேச மாட்டார். கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அவர் சாப்பிட்டா பேசுவார். சாப்பாடு சொல்கிறேன், சாப்பிட்டா மட்டும்தான் பேச வச்சுவார். சாப்பிட்டாருன்னா அவரை மாதிரி ஒரு ஜாலி டைப்பு, ஒரு மைண்டு ரிஃப்ரெஷ் ஆகுறது, அந்த மாதிரிலாம் யாரையும் இது ப்ராசஸ். இப்போ நான் புதினா போட்டாச்சு. இனி எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்க. திஸ் மட்டன் மசாலா ஸ்பெஷல். ஸ்மெல்லும் நல்லா இருக்கு. இது எடுத்து சாப்பிடல ப்ரோ? ஆமாம் ப்ரோ, சைடில் வேணா எங்கே சாப்பிடலாம்.
சாப்பிட்டு பாதி சாப்பிட்டு அவ்வளோ முடிஞ்சு பிரியாணி 1/2 மணி நேரம் ஆயிருமா? இப்போ சொல்லியா எல்லாம் ரெடி ஆகிட்டு இனி மசாலா போடணும். இது ஷான் மசாலா. ஷான் மசாலா வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் உள்ளதுலே. खत्म बाय बाय टाटा गुड बाय गया டிஃபரன்ஸ் அண்ணன் இது சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஷான் மசாலா இது நல்லா டபுள் மீனிங்கில் பேசுகிறேன்னு. எல்லாம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டு சிக்கனில் நல்லா மசாலா பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு ரைஸை போட வேண்டியதான். சூப்பர் சூப்பர். இது சிக்கன் மட்டன் பிரியாணி. சிக்கன் மட்டன் எக்ஸ்பென்சிவ் உங்களுக்கு கம்மி பண்றீங்கன்னு நாங்க ஒரு டிஃபரெண்ட் இவ்வளவு நாள் யோசிச்சிருக்கோம். 3 வருஷமா உட்கார்ந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ரெடி பண்ணியிருக்கோம். சிக்கன் மட்டன் உலகத்துலலாம் யாருமே இப்படிலாம் ரெடி பண்ண மாட்டாங்க. வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் வாட்டி சாப்பிட போறோம். இனி தண்ணி கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வத்தத்தூள். இது எப்படின்னா நீங்க முன்னாடியே போடுது. இது எப்படின்னா அந்த சிக்கன் மட்டன் பிரியாணிங்கும் போது நம்ம ஃபார்முலா படி கொஞ்சம் லேட்டரா தான் போகணும். இது தண்ணிக்குள்ள போட்டு ஆட் பண்ண முடியல. உங்களுக்கு மசாலா வந்து எல்லாத்துலயும் பிடிக்கும். காரம் அதிகமாகி இது 2வது கட்டமா நம்ம போடுறோம். இப்போ இவ்வளோ உப்பு போடுறோம். அதுக்கு அடுத்த கட்டமாக டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த கட்ட முடிவு எடுப்போம். அதுக்கிட்ட கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுறோம். வாய்ப்பில்லை ராஜா. நமக்கு என்ன முக்கியம் ப்ரோ? சோறு. சோறு தான் முக்கியம். நமக்கு இல்லை, எல்லாத்துக்குமே சோறு தான் முக்கியம். அதனால் எல்லோரும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ணுங்க, ஜாலியாகவும் இருக்கலாம். ஜாலியாக இருக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே நம்ம அபுதாபி வந்து நம்ம பார்க்குவாங்க. நீங்கள் என்ன கேட்டீங்களோ அந்த ஸ்பெஷல் நம்ம ரெடி பண்ணி நம்ம கையால் வேறு லெவலில் சாப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம். வந்தால் அவங்களாம் சமைக்க இருக்கோம். துபாயா என்னுடைய பிரதர் மார்க் இருக்காரா? கிட்டத்தட்ட ப்ராசஸ் முடிகிற கண்டிஷன் வந்தாச்சு. நம்ம எல்லா விஷயமுமே ஆட் பண்ணிட்டோம். லைட்டாக வந்திருக்கு. நெய் நம்மகிட்ட இல்லை. நம்ம நினச்ச மாதிரியே நம்ம சிஎம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ சிஎம் பிரியாணியை நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். அப்படியே சிக்கனும் கொஞ்சம் பிரியாணி எடுத்துகிட்டு அப்படியே முட்டை பக்கம் போய் முட்டை எடுத்து அப்படியே கொஞ்சம் வெங்காயம் பச்சடி எடுத்துகிட்டு அப்படியே அப்படி சாப்பிட்டு பார்த்தா வேற ரகம். How are you? Is it? Hey, don't worry. Why are you crying? Leave it. Be happy. Cool down.